26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஐபிசி பக்தியில் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பம். நீங்களும் ஜோதிடராகலாம், பல லட்சம் சம்பாதிக்கலாம். பொதுவா ராகு கிரகங்களோடு இணையும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும்? இந்த ராகு ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி. இது எந்த வீட்டில் உட்காருதோ முதல்ல அந்த வீட்டோட வேலை செய்யும். அந்த வீட்டு அதிபதி கெடக்கூடாது. கெட்டுச்சுன்னா சட்டத்துக்கு உட்பட்டு நியாயமாக தான் போவேன், நான் நியாயமாக மக்களை சந்திப்பேன். நம்ம எலெக்ஷன் நான் ₹1 கூட கொடுக்காம மக்கள்கிட்ட ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் உண்மையான தலைவனை அவங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னா, அது ஈஸியாக அரசியலை ஜெயிக்கிறது பண்ணுறதெல்லாம் இதுதான். அதே சமயம் நம்ம அக்யூஸ்ட் ஆகிறது, கவர்மெண்ட்டில் அக்யூஸ்ட் ஆகிறதும் இதே தான். அப்போ இந்த ரெண்டையும் இந்த சந்திரன் ராகு காம்பினேஷனில் மெயினாக இப்போ சந்திரனை உணவுன்ட்டோம், ஃபுட்டுன்ட்டோம். இந்த சந்திரன் ராகு காம்பினேஷன் இருந்ததுன்னா ஹோட்டல் கடை வைக்கிறதோ உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறதோ பண்ணக்கூடாது. அதில் பூரா விஷம், அவசரப்பட்டு பண்ணிடுறது, அப்புறமா யோசிக்கிறது, இதெல்லாம் செவ்வாய் ராகு காம்பினேஷன். ஆனால் இது எந்த இடத்துல அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, புதன் ராகு சேர்க்கை ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நடத்தும்? காதில் போகிறதுனால வர்ற பிரச்சனை புதன் ராகு காம்பினேஷன். இதனால பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு சுண்டும், பல்லு வலிக்குன்னு பூரா பழைய முடிட்டு வந்துடுவாங்க. படிப்பில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படிப்புக்கு இந்த குரு சண்டால யோகங்கிறது தன்னுடைய குலத்துக்கு, தன்னுடைய பாரம்பரியத்துக்கு, தன்னுடைய ஊருக்கு நல்லது செய்யாது. இவங்க வெளிநாடு போனாங்கன்னா நல்லது செய்வாங்க. இதில் என்ன ஒரு கான்செப்ட்னா, தெசாபுத்தி வந்துச்சுன்னா கேட்கவே வேணாம். சுக்கிரன் ராகு காம்பினேஷனில் இருக்கிறவங்களுக்கு பிராண்டடாக தான் கேட்பாங்க எல்லாம். அதுக்கு எனக்கு தகுதி இருக்குது, தகுதி இல்லை, அதெல்லாம் இல்லை. நீ வாங்கி கொடுன்னா வாங்கி கொடு. அனுபவிக்கிறதுக்கு உண்டான அத்துணையும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் மணிமேகலை மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்ப்பா. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் கரூர் மணிமேகலையின் அன்பான வணக்கம். பொதுவாக ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க. பொதுவாக ராகு ஒரு இடத்துல ஜாதக கட்டத்தில் தனியாக இருக்கிறத விட ராகுவோடு சேர்ந்த கிரகங்களை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பொதுவாக ராகு கிரகங்களோடு இணையும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும்? இது இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கு, இப்போ சூரியன் அப்படின்னா, சந்திரன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம், தனியாக ஒரு குணம் இருக்கும், காரகம் இருக்கும். ஆனால் இந்த ராகு ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி. இது எந்த வீட்டில் உட்காருதோ முதல்ல அந்த வீட்டோட வேலை செய்யும். அந்த வீட்டு அதிபதி கெடக்கூடாது. கெட்டுச்சுன்னா இவர் வேறு மாதிரி வேலை பார்ப்பார். ரெண்டாவது, இவர் உட்கார்ற நட்சத்திர அதிபதி திரிகோணத்தில் இருக்கணும், அல்லது உச்சத்தில் இருக்கணும், ஆட்சியில் இருக்கணும். அப்போ தான் இவர் பட்டை கிளப்பிட்டு யோகம் பண்ணுவார். தகுதி தராதரம் எதுவுமே பார்க்காது. இது ராகு கேதுகளுடைய பேட்டர்ன் ரூல். அதாவது ராகுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படிங்கிறதுனால எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதி திரிகோணத்தில் இருக்கணும், ராகுடைய பார்வையில் இருக்கணும், கெடக்கூடாது மெயினாக. அது நீ எப்பேற்பட்ட தசாபுத்திகள் இருந்தாலும் அந்த திரிகோணங்களில் ஒரு கிரகம் இருக்கும்போது ராகு சேர்ந்து வேலை செய்யும். அதுதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம். மற்ற கிரகங்களோட தன்மையை பூரா ராகு எடுத்துக்குவார். அது கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் ராகு கேதுகள் ரெண்டுமே அப்படி தான் செய்யும். இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த கிரகங்கள் சேர்க்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அது அடுத்த 3வது கட்டத்துக்கு வரும். அப்போது இந்த திரிகோணத்தில் இருக்கிற கிரகத்தையும் எடுத்துக்கும், கூட இருக்கிற கிரகத்தையும் எடுத்துக்கும். அதுவாகவே அது வேலை செய்யும். அதுதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம். அப்படி எடுக்கும்போது ராகு தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சட்டத்துக்கு உட்பட்டது அனைத்துமே கேது. இப்போ சட்டத்துக்கு உட்பட்டு நியாயமாக தான் போவேன், நான் நியாயமாக மக்களை சந்திப்பேன். இப்போது நம்ம எலெக்ஷன் நான் ₹1 கூட கொடுக்காம மக்கள்கிட்ட ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் உண்மையான தலைவனை அவங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னா, அது கேது நேர்மையான முறையில். அப்போ இல்லீகலாக பணம் கொடுத்து வாங்கி கொடுத்து ஜெயிக்கிறது ராகு. அப்போது இந்த இடத்துல சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு டிகிரி பண்ணாலும், இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பட்டம் வாங்குறது காசு கொடுத்து வாங்குறாங்க, டிகிரி பட்டம். இதெல்லாம் ராகு. உண்மையாக தான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது கேது. அப்போ கேதுக்கு ஒரு அற்புதமான ஒரு யோகம் இருக்குது. அப்போது கேது பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தாலையும் அங்கீகரிக்கப்பட்டது, மதிக்கத்தக்கது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக கேது. சட்டத்துக்கு உட்பட்டது, சட்டத்துக்கு புறம்பானது எல்லாமே ராகு. அது வயசு வித்தியாசம் பார்க்காது.
13 வயசாக இருந்தாலும் பேரு புகழ் வேணும்னா கொடுக்கும். என்ன வேணாலும் கொடுக்கும். பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் என்ன வேணாலும் கொடுக்கும். கண்டிப்பா. இப்போ பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் ராகு இந்த கிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அது அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நிகழ்த்தும்? இப்போது வரிசையாகவே வந்துடுவோம். இப்போ ராகு தனிச்சு இருக்கிறத விட ஏதாவது கிரகங்கள் இப்போ ஒரு தவறாக கெடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ராகுக்கு கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடாது. அப்போ நல்லது பண்ணுற இடத்துல இருக்கார் ராகு அப்படிங்கும்போது கிரகங்கள் பார்க்கணும், சுப கிரகங்கள். அப்போ என்னென்னா இந்த ராகு சூரியனோடு சேரும்போது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மேக்சிமம் மருத்துவத்துறைக்கு செவ்வாயை சொல்லுவாங்க, சூரியனை சொல்லுவாங்க. ஆனால் மெயின் ராகு தான். மருத்துவத்திற்கு ராகு தான். கெமிக்கல், ரசாயனம், போக்குவரத்து, இந்த இப்போ இருக்க லேசர் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே ராகு தான். சர்ஜரியிலேருந்து எல்லாம் ராகு தான் உள்ள வருவார். அப்போது இந்த ராகு சூரியனோடு சேரும் பொழுது டாக்டர் ஆகிற அமைப்பும் உண்டு. அது கொஞ்சம் திதிசூன்யமாக பாதிக்கப்படும் போது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்டே பகையாகிற அமைப்பு வரும். இது கவர்மெண்ட் அங்கீகாரமும் அதுதான், தலைமை பண்பும் அதுதான், ஈஸியாக அரசியலை ஜெயிக்கிறது பண்ணுறதெல்லாம் இதுதான். அதே சமயம் நம்ம அக்யூஸ்ட் ஆகிறது, கவர்மெண்ட்டில் அக்யூஸ்ட் ஆகிறதும் இதே தான். அப்போ இந்த ரெண்டையும் கொடுக்கறது. அப்பாவுக்கு ஆகாது, அப்பாவுக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி சம்மந்தப்பட்டது எல்லாமே கொடுக்கறது பூராமே சூரியன் ராகு கெட்டு போச்சுன்னா. அதே சமயம் அப்பாவை சொன்னால் ஊரில் தெரியும், நல்லா சம்பாரிச்சிட்டாரு, இப்போ அரசியலிருந்து சம்பாரிச்சிட்டாரு அப்படின்லாம் ஒரு தலைவர் பண்பு திடீர்னு மிட் நைட்டில் பணக்காரங்களாகிற மாதிரி வர்ற ஒரு அமைப்பு, பதவி கிடைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சூரியன் ராகு காம்பினேஷன். கண்ணில் லேசர் பண்ணுறது சூரியன் ராகு காம்பினேஷன். இப்போ அப்படியே அடுத்து சந்திரனுக்கு வரோன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் ராகு காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன்னா ஒரு பால் உணவுன்னு எடுக்கிறோம். இப்போ எப்படி ஒரு பானை பாலாக இருந்தாலும் ஒரு பொட்டு விஷம் கலந்தால் அத்தனையும் விஷம்தான். அந்த மாதிரி சந்திரன் ராகு சேர்ந்துருச்சு அப்படின்னா எப்போவுமே டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க. ஓவர் திங்கிங் கூட அதிகமாக பண்ண திங்கிங்ஸ் வந்து மனசு நம்மளை கேட்காம அது பாட்டுக்கு செயல்பட்டுருக்கும். நீ என்ன தான் ஆறுதல் சொன்னினாலும் அட்வைஸ் பண்ணினாலும் திருப்பி மறுபடியும் விடிஞ்செந்திரிச்சு அதே கேள்வியை கேட்பாங்க. அந்த உலகத்தில் அவங்களுக்கு சந்தேகங்கிறது தீராது, குழப்பங்கிறது தீராது. இது எங்கே வந்துன்னா இப்போது இந்த சந்திரன் ராகு காம்பினேஷனில் மெயினாக இப்போ சந்திரனை உணவுன்ட்டோம், ஃபுட்டுன்ட்டோம். ஏன்னா ரிஷபராசியில் உச்சமாகுது உணவு வீட்டில். அப்போது இந்த சந்திரன் ராகு காம்பினேஷன் இருந்ததுன்னா ஹோட்டல் கடை வைக்கிறதோ உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறதோ பண்ணக்கூடாது. அதில் பூரா விஷம் கலக்கும், விஷம் கலந்துரும், பாய்சன் ஆயிரும், பள்ளி விழுந்துடும், ஏதாவது ஒன்று ஆகி ஃபுட் பாய்சன் ஆகும், ஏதாவது ஒன்று ஆகும். சீக்கிரத்தில் அந்த பொருள் கெட்டு போயிடும், சீக்கிரம் செல்லு வச்சிடும், மல்லிகை கிடச்சிருந்தா கூட செல்லு வச்சிடும். அப்போ என்னென்னா சந்திரன் ராகு காம்பினேஷனாக ராகுவுடைய பேட்டர்ன் எடுக்கணும். அப்போது வண்டி சர்வீஸ் பண்ணுறது, வாட்டர் ஃபில்டர் பண்ணுறது, சொட்டு நீர் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி அந்த அந்த ராகுங்கிற ஒரு விஷயம், சந்திரனுங்கிற ஒரு நம்ம பெயிண்ட் பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க. இதெல்லாமே சந்திரன் ராகு காம்பினேஷனில் அப்படி ஒரு மார்க்கெட்டிங் சம்மந்தமான லெவலில் அப்படி போகும். சந்திரனுக்கு பவர் கொடுக்கக்கூடாது, ராகுக்கு தான் பவர் கொடுத்து போகணும். அடுத்ததாக செவ்வாய் ராகு இந்த சேர்க்கை ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான? செவ்வாய் ராகு சேர்ந்துச்சு அப்படின்னா இது ஒரு வித்தியாசமான செவ்வாயே ஸ்பீடு ரொம்ப ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகிற அமைப்பில் இருக்கும். இந்த ராகு அதை விட இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது ஒரு நெருப்பும் ஒரு கரண்ட்டும் ஒன்று சேரும், ஒரு செம்பு கம்பியும் கரண்ட்டும் ஒன்று சேருது அப்படின்னா அதோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கும். இவங்க வந்து டைமிங் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணுவாங்க. நீ இத்தனை மணிக்கு தான் நான் அப்பாயின்மெண்ட், நானே பார்த்துருக்கேன். என்னடா இவன் இந்த போட்டு போடுறானேன்னு பார்த்தோம்னா செவ்வாய் காம்பினேஷனில் இருக்கும். நீங்கள் எத்தனை மணிக்கு சொன்னீங்க? 11 மணிக்கு நீங்கள் சொன்னீங்க, நான் 11 மணிக்கு கூப்பிட்டேன், நீங்கள் எடுக்கலை. நம்மளே கேள்வி மேலே கேட்பான். ஆனால் ஒரு 5 நிமிஷம் தானடா ஆச்சு அப்படின்னா நீங்கள் 11 மணிக்கு சொன்னீங்களா இல்லையா அப்படிமா. கடைசி அது ஏன்னா அந்த செவ்வாறாகும் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனையும் ஒருத்தரை குற்றஞ்சாட்டுறதுலையும் கேள்வி கேட்குறதுலையும் அதட்டுறதுலையும் அந்த மிலிட்ரி ஃபோர்ஸை கொண்டு வந்து அப்படி திணிக்கும். அதனால பகைகள் நிறைய ஆகும். அவசரப்பட்டு பண்ணிடுறது, அப்புறமா யோசிக்கிறது, இதெல்லாம் செவ்வாய் காம்பினேஷன். ஆனால் இது எந்த இடத்துல அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ போலீஸுக்கு, மிலிட்ரிக்கு, வண்டி வாகனங்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுறது, 108 போகிறதுங்கிறது, தீயணைப்பு நிலையம், இது எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் கவர்மெண்ட் பவர் பக்காவாக வேலை செய்யும். அது இருக்கிற பாவங்களை பொறுத்து, இடத்த பொறுத்து இது வேலை செய்யும். இப்போ இதே செவ்வாய் ராகு காம்பினேஷனில் இன்னொரு சனி பார்த்தாருன்னா அது வில்லங்கம், இதே குரு பார்த்தாருன்னா அது வேறு மாதிரி வேலையாக இருக்கும். அடுத்ததாக புதன் ராகு சேர்க்கை ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நடத்தும்? இப்போது புதன் ராகு காம்பினேஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா புதனை பொறுத்த வரைக்கும் வந்து பொதுவாகவே படிப்புக்கு உண்டானது, புத்திக்கு உண்டானது, ஸ்கின் டிசீஸ் எல்லாமே வந்து புதனை தான் சொல்லுவோம். தோல் அப்படின்னா புதன் தான். அப்போது இதில் நரம்புங்கிறது கூட சனி உள்ளே வருவார்.
புதன் வந்து சிறு சிறு நரம்புன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கண்ணுக்கு காதுக்கெலாம் போகுது இல்லையா, அந்த நரம்பு சொல்லுவோம். மெயினாக இஎன்டியில் இருக்கக்கூடிய அனைத்து சிறு நரம்புகள் எல்லாமே புதனுடைய காம்பினேஷனுக்குள்ளே வரும். அதனால தான் மிதுனத்தை இஎன்டி பிரச்சனைங்கிறான். அப்போ அது ராகு நட்சத்திரத்தை எங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது இந்த ராகு சேரும்போது நம்ம காதில் பிரச்சனைங்கிறது ஈஸியாக வரும். இந்த வாத சம்பந்தமான அனைத்துமே புதன் ராகு காம்பினேஷனில் இருக்கிறவங்களுக்கு வாத பிரச்சனை வராமல் இருக்காது. இந்த கழுத்து கூட அடிக்கடி இப்படி சொடக்கெடுத்துகிட்டே இருப்பாங்க, நரம்பு சுண்டிக்கிட்டே இருப்பாங்க, தானாகவே சொல்கிற ஒருத்தர் இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே வந்து அந்த வாதம், அந்த நரம்பு வந்து இழுத்து இழுத்து பிடிக்குங்கிறதுலாம் இயல்பாகவே வந்துடும். அது எதனாலனா காதில் போகிறதுனால வர்ற பிரச்சனை புதன் ராகு காம்பினேஷனுக்கு. அதை கொஞ்சம் கவனிக்கணும். அந்த தெசாபத்தி காலத்தில் கம்பல்சரி இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு சுண்டும், பல்லு வலிக்குன்னு பூரா பல்லையும் முடிட்டு வந்துடுவாங்க. ஆனால் பல்லு வலி தீராது. இது புதன் ராகு. படிப்பில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படிப்புக்கு இந்த மைல்யூட்டாக ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட அனைத்து படிப்புக்குமே புதன் ராகு காம்பினேஷன். புதன் வந்து ராகுவனை வந்து நம்ம மல்டிபிள்னு சொல்கிறத விட புதன் அதை விட கலைநயமிக்கன்னு எடுப்போம். அப்போ அதிலெல்லாம் ஈஸியாக பாடகராகிறது, சின்ன வயசுலேயே பாடகராகிறது, பேச்சாற்றல் வர்றது, இது எல்லாமே புதனுடைய காம்பினேஷன். கற்பனை வளம் பக்காவாக இருக்கும். அடுத்ததாக குரு ராகு காம்பினேஷன், இது வந்து ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும்? இப்போது ஜோதிடத்தில் எடுத்துக்கிட்டோம்னா குரு ராகு குரு சண்டால யோகமாக பேசப்படுது. அப்போ என்னென்னா கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நாடு, நம்மளுடைய சமுதாயம், அவங்க பிறந்த ஜாதி, அவங்க பிறந்த ஊர் எல்லாத்தையுமே மதிக்க மாட்டாங்க, சாமியே இல்லைம்பாங்க. அப்படியே அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே மாறுவாங்க. அப்படி வந்தவங்க தான் நிறையா ஞானிகள்லாம் உள்ளே வந்தவங்க. அப்போது இந்த அடிப்படையில் இந்த குரு சண்டால யோகங்கிறது தன்னுடைய குலத்துக்கு, தன்னுடைய பாரம்பரியத்துக்கு, தன்னுடைய ஊருக்கு நல்லது செய்யாது. இவங்க வெளிநாடு போனாங்கன்னா நல்லது செய்வாங்க. இதில் என்ன ஒரு கான்செப்ட்னா, இந்த ராகு 8, 12 நீர் ராசியில் இருந்தால் கம்பல்சரி வெளிநாடு. குருவோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா வெளிநாடு. ஆனால் குரு வந்து இந்த ராகுவோட சேர்ந்து வக்கரமாக இருந்ததுன்னா அருமையான யோகம். குரு வக்கரமாக ராகுவோட இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க நம்ம சமுதாயத்துக்கு நல்லது பண்ண மாட்டாங்க. அடுத்ததா சுக்கிரன் ராகு, இந்த சேர்க்கை ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும்? சுக்கிரன் ராகு காம்பினேஷன் வந்து இப்போ நம்ம மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த காம்பினேஷன் தான். இப்போ நீங்கள் புதன் கேது தான் ஃபோட்டோகிராஃபி. ஆனால் நம்ம இப்போ இருக்க யூடியூப்பு பூராமே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராகு புதன் ராகு இந்த காம்பினேஷன் தான் உள்ளே வரும். இதில் சுக்கிரனுக்கு எந்த அளவுக்குன்னா, சின்ன வயசுலேயே அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்தை அனுபவிக்க கொடுக்கறது தான் சுக்கிரன் ராகு. அந்த வேர்க்கை வந்து கண்ட்ரோல் ஆகுறதுங்கிறது கஷ்டம். அது தெசாபுத்தி வந்துச்சுன்னா கேட்கவே வேணாம். சுக்கிரன் ராகு காம்பினேஷனில் இருக்கிறவங்களுக்கு பிராண்டடாக தான் கேட்பாங்க எல்லாம். அதுக்கு எனக்கு தகுதி இருக்குது, தகுதி இல்லை, அதெல்லாம் இல்லை. நீ வாங்கி கொடுன்னா வாங்கி கொடு. அனுபவிக்கிறதுக்கு உண்டான அத்துணையும் கொடுக்கும் சுக்கிரன் ராகு. எங்கள் குருநாதன் தான் சொல்லுவார். நாங்களாம் சேர்ந்து பெண்கள்லாம் ஜோசியர்லாம் பேசும்போது சொல்லுவோம், முடியா அவுத்து விட்டா ஃப்ரீ ஹேர் விட்டா சுக்கிரன் ராகு, கொண்டை போட்டால் சுக்கிரன் கேது. அப்போது ஃப்ரீ ஹேருக்கு ராகு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பந்தாவாக தன்னிட்ட இருக்கிறத அப்படி பெருசாக பில்டப் பண்ணி காட்டுறது, அந்த கேரக்டர் லெவலில். இப்போ நீங்கள் பார்லர் எல்லாமே அந்த கான்செப்டுக்கு தான் வரும். சலூன் சுக்கிரன் கேது வரும். ஆனால் பார்லர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சுக்கிரன் ராகு கான்செப்டுக்குள்ள வரும். டிசைனிங்லேருந்து இதில் இன்னும் பெரிய பெரிய லெவலில் ஜவுளிக்கடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், போக்குவரத்து, துணி சம்மந்தப்பட்டது, கலைநயமிக்க சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே சுக்கிரன் ராகு காம்பினேஷன். நம்ம அது இருக்கிற இடம், பார்க்குற கிரகத்தை பொறுத்து அதனுடைய வேல்யூ இருக்கும். ஆனால் சுக்கிரன் ராகு காம்பினேஷன் அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை கண்டிப்பாக. ஆனால் அது நம்ம நாட்டுக்கு அந்த அளவுக்கு இல்லை. அதுலேயும் தெசாபுத்தி இளமையில் வர்றது பிள்ளைகளுக்கு இந்த சேர்க்கை இருக்கவங்க வெளிநாடு போனாங்க அப்படின்னா நல்லா விதமான யோகம் நல்லா இருக்கும். நம்ம அந்த அக்மார்க்கு ஃபிகரை வந்து காசாக்குறவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். இப்போ நான் அழகாக இருக்கேன், எனக்கு ஏதோ ஒன்று அழகாக இருக்குது, எனக்கு அந்த ஸ்டைல் வருது அப்படிங்கிறவங்க அதை வச்சு பொழைச்சிக்கலாம். இப்போ நம்ம பாட்டு நல்லா பாடுறாங்க அப்படின்னா அந்த திறமையை யூஸ் பண்ணி அவங்க ஜெயிச்சு பொழைச்சிக்கலாம். அது பாட்டு பாடுறதுங்கிறது புதன் ராகு காம்பினேஷன். சுக்கிரன்கிறது நடிப்பு, மாடலிங் தன்னுகிட்ட இருக்கிற அழகை எக்ஸிபிட் பண்ணி காட்டுறது. ஓகே, அது எந்த லெவலுக்கு வேணாலும் போகும். அடுத்ததா சனி ராகு சேர்க்கை இருக்கவங்க, ஒரு ஜாதகருக்கு சனி ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அது ஜாதகத்துல என்ன மாதிரியான இது சனி ராகு வந்துடா. இப்போ நீ ஸ்திர ராசிகளாகவோ அல்லது தொழில் நிலத்தத்துவம் சார்ந்து, பஞ்சபூத தத்துவத்தை நிலத்தத்துவம் சார்ந்து சனி ராகு இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, கட்டுமான பணிகள், கப்பல் கட்டுமான பணி, விமானம் கட்டுமான பணி, கட்டடங்கள் சம்மந்தமானது, அது அப்படி வந்துடும். ஆனால் சும்மா பஸ்ஸுக்கு பாடி கட்டுறது கூட அப்படி வந்துடும். ஆனால் சனி ராகு நார்மலாக இப்போ 1, 5, 9 இருக்குது,
நம்ம உழைச்சி சாப்பிட்றவங்க சாதாரண ஃபேமிலிக்கு அது ராகு உட்காந்து தசாபதி நடத்துது அப்படின்னா நமக்கு அதுவும் ஒரு நல்ல கிடையாது. இப்போ பிராந்தி கடையில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, பிராந்தி கடையில் வேலை பார்க்குறது, இல்லீகல் சம்மந்தமான விஷயங்களில் வேலை பார்க்குறது எல்லாமே சனி ராகு காம்பினேஷனில் இருக்கும். அதாவது உழைப்பு ஒரு பக்கமாக அந்த இவன் கஷ்டப்பட்டு தான் உழைப்பான், எல்லாம் பண்ணுவான், அதுவே கொஞ்சம் இல்லீகலாக சட்டத்துக்கு புறம்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். அது சனி தொழில், ராகு வந்து இல்லீகல். இது ரெண்டும் சரியும்போது சட்ட விரோதமான செயலை பகிரங்கமாக செய்கிறது. அந்த கடத்தல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாமே சனி ராகு காம்பினேஷன். அது பெரிய மலம்பாம்பும்பாங்க, அந்த பிரான்ச் பெருசாக இருக்குமா, அந்த மாதிரி சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் இது இப்போ விவசாயத்துறையில் எல்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உழவுகள்லேருந்து அந்த உயிரினங்கள் வளர்க்குறதெல்லாம் அதில் அப்படி வரும். உழைப்புக்கு அருமையான கிரகம் சனி. அது ராகு சேரும்போது அந்த உழைப்பை கிரிமினலாக கொண்டுட்டு போகும். இப்போ வக்கீல் இருக்காங்கன்னா கிரிமினல் லாயர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுகளுக்கு இல்லீகலாக ஜெயிச்சு கொடுக்குறதுங்கிறதெல்லாம் இப்படி வந்துடும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ராகு அப்படிங்கிற கிரகம் மட்டும் தனித்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? நம்ம ஜோதிடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகமுமே நல்ல கிரகம்தான், எதுவுமே கெட்ட கிரகம் இல்லை. அது இருக்கிற இடத்தை பொறுத்து, பார்க்கும் கிரகத்தை பொறுத்து தான் அதற்கு உண்டான பலன். ராகு வந்து உண்மையாலுமே வந்து நம்மளுடைய ஜெனட்டிக், அதாவது நம்மளுடைய மூதாதையர்களுடைய குணத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது நம்ம எந்த அளவுக்கு அது உயிர் கொடுக்குறோமோ அதுதான் எந்த கிரகம் பார்க்குதோ அதுவாகவே அது மாறும். குரு பார்க்குதுன்னா ஜென்யூன்லாக நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகணும், சமுதாயத்தில் பெருசாகணும்னே இல்லீகலாக போயிட்டே இருப்பான், அவனுக்கே தெரியாது அது. அப்போது இதில் கேதெல்லாம் உள்ள ஒரு கேது நட்சத்திரத்தில் போய் ராகு உட்காந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதனோட விஷயமே வேறு. பொதுவாக ராகுங்கிற கிரகம் தனித்திருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், கிரகங்களோடு சேர்ந்து அந்த கிரக இணைவுகள் வந்து எந்த மாதிரியான பலன்களை ஒரு ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும், அவங்க எந்த விஷயம் செய்யலாம், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் இன்றைக்கி எங்களோடு பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களை இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி மேம். அதாவது ராகுங்கிறது இப்போ மற்ற கோள்களை விட ராகு பகவான் வந்து ஒரு தெரியாத ஒரு விஷயம், நமக்கு அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு அதில் வரணும் அப்படின்னா, ராகுவோட அரசியலாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் எந்த ஒரு காசு பணமாக இருந்தாலும் அதை நம்ம கற்றுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ராகு அனுமதி கொடுக்காமல் நம்மளால் வரவே முடியாது. அதில் ஒரு அற்புதமான கோள்னா நான் ராகுன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக மேம், நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி மேம். அனைவருக்கும் நன்றி. இருபத்தி 6 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஐபிசி பக்தியில் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பம். நீங்களும் ஜோதிடராகலாம், பல லட்சம் சம்பாதிக்கலாம்.